இந்த வீடியோ வந்து நம்மளுடைய நண்பர், அண்ணன், தலைவர், நம்மளுடைய கடவுள் ஏஜே பைரவ் அண்ணாவை அட்டாக் பண்ணுற வீடியோலாம் கிடையாது. இது அவரோட வீடியோஸ் மக்களை எப்படி போய் சேருது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால நம்மளுடைய கடவுளான ஜென்சியின் காப்பாளரான ஏஜே பைரவ் அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து துள்ளாமல் கொந்தளிக்காமல் அமைதியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் பேசினா நல்லாயிருக்கும். Thank you. Hi friend and welcome to another episode of Restoring Moral Justice with மனித கடவுள் ஏஜே பைரவ் அண்ணா. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி, ஆல்மோஸ்ட் மாதங்கள் முன்னாடியே போடணும்னு ஆசை. பட் வேண்டாம், நம்ம தேவையில்லாமல் வலியை போய் அடிவாங்க வேணாம் அப்படின்னு நான் பண்ணல. பட் ஒரு குறிப்பிட்ட ரீல் வந்து என்னை ரொம்ப தூண்டி விட்டுருச்சு. ஓகே, நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு. நான் அண்ணா பற்றி ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அந்த ரீல் போட்டு காமிச்சிடுறேன், அப்புறம் நம்ம பேசலாம். Dad tells daughter to not go out after 8 p.m. There are good guys in the world too. Nothing is gonna happen to me. You see the lake? I'm gonna go swim in the lake tomorrow. Dad, don't. Why? The lake has alligators in it. There are plenty of fishes in the lake too. Nothing is gonna happen to me. Are you mad? Sudden realization. Exactly. அண்ணாவோட ஐகானிக் ஸ்லோமோ வாக். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் தி சிக்னேச்சர் மூவ். நீங்கள் அந்த ரீலை முடிச்சுட்டு நடந்து போகிறது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். பட் வில் கம் பேக் லேட்டர் டு தேட். அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஏன் வெளியே போகக்கூடாது, நல்ல பசங்களும் வெளில இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, நான் லேக்கில் குதிக்கிறேன், அது இங்கே முதல்ல மட்டும் இல்லை, நல்ல மீனும் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவர் லாஜிக் படியே வரேன். லேக்குனா தமிழில் என்னன்னா ஏரி, ஓகேவா? ஏரி குளத்துக்கு மனுஷங்க போய் நீந்துறது ஒரு சாதாரணமான விஷயம். நீங்கள் டெய்லி ஒரு ஏரிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அந்த ஏரியில நீங்க குளிக்கணும். அந்த ஏரிக்குள்ள இப்ப முதல்ல வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த வனத்துறை அவங்களுக்கு கால் பண்ணி, எங்க ஏரியில முதலெல்லாம் வந்துருச்சு, there are alligators in the lake அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை வர சொல்லி நீங்க அந்த முதலையெல்லாம் புடிச்சிட்டு போய் அதை கடல்ல விட சொல்லணும். இதுதான் புரோட்டோகால், இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஒரு 4 முதல்ல அந்த ஏரியில வந்திருக்குன்றதுக்காக பயந்து மனுஷங்க அந்த ஏரிக்குள்ள போவே கூடாது, நீ குளிக்கவே கூடாது, நீ நடக்கவே கூடாது, நீ நீந்தவே கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ரோட்ல உங்க பொண்ணு போது, அந்த பொண்ணு சேஃப் இல்ல நீங்க உணர்றீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பேசணும், புரோட்டோகால் ஸ்ட்ரிக்ட் ஆக்க சொல்லணும், ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்க சொல்லணும். இந்த மாதிரி வரவங்க எல்லாம் புடிச்சு ஜெயில போடணும். நீ வெளியே போனா உனக்கு இப்படி ஆயிடுமா, அதனால நீ போகாதன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா டேட்டாவோட வந்து பேசுறேன். வெளியே போறத தவிர்க்கணும், ஏன்னா வெளியே போனா நமக்கு டேஞ்சர். கரெக்டா? ஒரு நாளுக்கு நம்ம ரோட்ல 462 பேர் சாகுறாங்க ரோட் ஆக்சிடென்ட்ல. ஒரு வருஷத்துக்கு 1,69,000 பேர். நீங்க எதுக்கு கார்ல போறீங்க, நீங்க எதுக்கு பைக்ல போறீங்க, நீங்க எதுக்கு ரோட்ல நடந்து போறீங்க? நடந்து போனா கூட லாரி வந்து இடிக்கும், நியூஸ்லாம் பாக்குறது இல்லையா? நம்ம அண்ணனை அட்வைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, ரோட்டுக்கு போக கூடாது, வீட்லயே இருக்கணும். ஆனா வீட்லயே இருக்க கூடாது. நம்ம ஊர்ல இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சரியாவா இருக்கு? மாவீரன் படம் பாத்தீங்களா? வீடெல்லாம் இடிஞ்சு விழுது. என்ன சேஃப்டி வீட்ல இருந்தா? அதனால நீங்க வீட்லயும் இருக்காதீங்க. பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட் எடுக்கணும். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலாம். ஏன்னா ரோட்லயும் நமக்கு சேஃப்டி இல்ல, வீட்லயும் நமக்கு சேஃப்டி இல்ல, பொண்ணு 10 மணிக்கு வெளியே போனா சேஃப்டி இல்ல. எதுக்கு வாழ்ந்துகிட்டு தூக்குல தொங்க போற வரீங்களா? அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். இல்ல, ப்ராப்ளம் சால்வ் இல்ல, இது வந்து ப்ராப்ளம் அவாய்டட் அண்ணன் சொல்றபடி. அண்ட் ஏஜே பைரவ் அண்ணா பத்தி ஒரு புது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏஜே பைரவ் அண்ணா இஸ் a follower of Andrew Tate. ஆண்ட்ரூ டேட் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, he is a guy who has been arrested for rape and human trafficking. So நீ யார்கிட்ட இருந்து பொண்ணுங்களை காப்பாற்ற வேண்டாம்னா, உங்ககிட்ட இருந்து தான் பொண்ணுங்களை நாங்க காப்பாற்றணும்.
இந்த விஷயத்த நான் ஸ்டோரியா போட்டேன். ஓகேயா, நேத்து மதியம் ஸ்டோரி போட்டேன், இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். பை த வே இன்னைக்கு வந்து 27 மே, நேத்து 26 மே, நேத்து தான் ஸ்டோரி போட்டேன். another brain rot அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அடுத்த ஸ்டோரி என்ன போட்டிருந்தேன்னா, எனக்கு இதை பத்தி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை, பேசட்டுமா அப்படின்னு கேட்டு இன்னொரு ரீல் போட்டிருந்தேன். இந்த வீடியோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? அந்த வீடியோ பார்த்து பொண்ணுங்க புரிஞ்சுக்கணும் எதனால அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க, பொண்ணுங்க சேஃப்டிக்காக தானே சொல்றாங்க. நான் அது ஸ்டோரியா போட்டப்போ அவர் கருத்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட எனக்கு ரிப்ளை பண்ணல. ஐ எம் பீயிங் சீரியஸ். எடுத்து காட்ட கூட ரெடியா இருக்கேன். ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணல. அதை டிஃபெண்ட் பண்ணி என்ன திட்டி, என்ன அசிங்கமா திட்டி, என்ன அபியூஸ் பண்ணி ரிப்ளை பண்ண எல்லாருமே பசங்க. அண்ட் இவர் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லியும் நிறைய பசங்க ரிப்ளை பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் those men have a brain. நிறைய பசங்க வந்து அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் கருத்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. which is எனக்கு அது பிடிக்கல, அது என் ஒப்பீனியன். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அது அவங்க ஒப்பீனியன். பட் நிறைய பேர் என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, உனக்கு ஆனாதான் தெரியும், நீ இப்படி என்ன நக்கலா பேசுற, உனக்கு ஆனாதான் தெரியும், ஒரு ரேண்டம் விஷயத்த உனக்கு ஆனாதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ சீரியஸான சென்சிட்டிவான மேட்டரை உங்களோட ஆடியன்ஸ் என்கிட்ட வந்து உனக்கு ஆனாதாண்டி தெரியும் அப்படின்னு அசிங்கமா திட்டி அபியூஸ் பண்றாங்க. இருக்கிறதுலயே ரொம்ப வேடிக்கையா எனக்கு தெரிஞ்சது இந்த ராங் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா அவரு ஒரு பொண்ணோட சேஃப்டி பத்தி பேசுறாரு. நான் ஒரு பொண்ணு, இஃப் யூ டிட்ன்ட் நோ, நான் 10 மணிக்கு வெளியே போயிருக்கேன், காலையில 9 மணிக்கு வெளியே போயிருக்கேன், மதியம் வெளியே போயிருக்கேன். இந்த எல்லா சமயத்திலயுமே எனக்கு பசங்களால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் டெய்லியில ஃபேஸ் பண்ற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஹவு டேர் யூ சே ராங் பெர்ஸ்பெக்டிவ்? என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உங்களுக்கு எதிராக ஒரு பொண்ணு பேசிச்சுன்னா அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஒரு 1000 பசங்க வராங்க. நீங்க பொண்ணுங்களை ப்ரொடெக்ட் பண்ணி போடுற வீடியோ, உங்க வீடியோ கடியிலேயே பொண்ணுங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. நோ விமன் அக்ரீஸ் வித் யோர் பாயிண்ட் யூ மேட் ரிகார்டிங் அ உமன்ஸ் சேஃப்டி. நான் ஒத்துக்கலன்றதை விட்டுருங்க, நான் வந்து ஒரு ரேண்டம் யூடியூபர். பட் அத்தனை பொண்ணுங்களும் உங்களோட கருத்துக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. நீங்க பொண்ணுங்களை பத்தி வச்ச ஒரு கருத்துக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்னா யூ ஹாவ் டு திங்க் அ லிட்டில் பிட்ல. இவ்வளோ நேரம் காட்டு கத்துறேனே, கொஞ்சமாச்சும் புரியுதா உங்களுக்கு? நான் உங்களை அட்டாக் பண்ணணும்னு இந்த வீடியோ பண்ணவே இல்லை. ஜஸ்ட் think twice before posting something. You're posting about a woman's life and a lot of women are against it. So there must be something in it. Try to understand. நான் அவ்வளோதான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சர்ன் இருக்குது, ராத்திரி உங்கள் பொண்டாட்டி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் அம்மா, உங்கள் அக்கா வெளியே போகிறாங்கன்னா பத்திரமா போயிட்டு வாமா, கையில் ஏதாவது டூல்ஸ் வச்சுக்கோமா, இல்லை நான் கொண்டு விட்டு கூட்டு வரேம்மான்னு சொல்கிறது இஸ் பீயிங் சப்போர்ட்டிவ். வெளியே போகாத, எந்த பையனும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது சப்போர்ட்டிவ்னஸ் கிடையாது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற சொசைட்டி மேலே இருக்கிற பயத்தை இன்னும் தூண்டுறது. ஸோ இந்த விஷயத்தினால யூ ஆர் டூயிங் குட் டு நோபடி, லிட்ரலி நோபடி. இந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் எதிராக பேசியிருக்காங்க போல, என்ன மாதிரி, ஆஸ் தே ஷுட். அண்ட் அண்ணா வந்து அதுக்கு ரிப்ளையா இன்னொரு ரீல் போட்டிருந்தார் நேற்று நைட்டு. அதை பார்த்துட்டு தான் நாளைக்கே நான் வீடியோ எடுப்பேன்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் மெசேஜ் இன் யுவர் லாஸ்ட் வீடியோ? இட் இஸ் அபவுட் அ டேட் அட்வைசிங் ஹிஸ் டாட்டர் டு நாட் கோ அவுட் unnecessarily லேட் இன் த நைட். செக் திஸ் அவுட். இந்த கண்டென்ட் சரியில்லைன்னு சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. See, can any of these people guarantee my daughter's safety if she goes out late tonight? There is no point in arguing with me. It isn't gonna make night safe. Fathers can only warn you about the danger so that you won't suffer in your own with a street. Bro, போயட்டா ப்ரோ நீனு? இது தெரியாம போச்சு எனக்கு. டேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சர், டேஞ்சர். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து இவர் சொன்னதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஐ அக்ரி வித் வாட் ஹீ சேஸ் அப்படின்னு அதை போட்டுட்டு அண்ணன் ஐகானிக்காக ஸ்லோமோல நடந்து போறாரு. ஒரு பொண்ணுக்கு 8 மணிக்கு மேலதான் தப்பான விஷயம் நடக்குதுன்னு நம்பிட்டு இருக்கீங்களா? எஜுகேஷன் நோ. இப்போ நான் காலேஜ்க்கு போறேன்னு வச்சுக்கோ, வீட்ல இருந்து பஸ் புடிச்சு காலேஜ்க்கு போவேன். காலையில 9 மணிக்கு பஸ்ல பக்கத்துல உரசிக்கிட்டே ஒருத்தன் வருவான். காலையில பட்டப்பகல் வெயில்ல வெளிச்சத்துல. சோ என்ன பண்றது? 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. 1 மணிக்கு காலேஜ்க்கு போறேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்கிட்ட ஸ்வீட்டா பேச மாட்டாங்க. ஒரு 4 பேர் ரொம்ப அசிங்கமா தான் பேசுவான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? 1 மணிக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கா வெளியே போலாமா? ட்ரெயின் புடிச்சு வெளியே போறேன். 6 மணிக்கு ட்ரெயின்ல
போயிருக்கீங்களா? லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் நிரம்பி வழியும், ஏற முடியாது. காமன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவேன். என்னம்மா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இடம் இல்லையானா 50 வயசு அங்கிள் இடிப்பாரு வந்து. என்ன பண்றது? 6 மணிக்கும் அப்ப நம்ம வெளியே போக முடியாது. 1 மணிக்கும் போக முடியல, காலையில 9 மணிக்கும் போக முடியல, ஈவினிங் 6 மணிக்கும் போக முடியல, 8 மணிக்கு வெளியே எங்க அப்பா விடமாட்டான்னு சொல்லிட்டாரு. நான் எப்பதான் வெளியே போவேன்? ப்ரிகாஷனரி மெத்தட். பொண்ணுங்க வெளியவே போவேனா? வீட்லயே ஏறு. ஒன்னு யார் வெளில போக சொன்னா? சோ நீங்க கொடுத்த சொல்யூஷன்ல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் ஏஜே பைரவ்? எந்த பொண்ணும் வாலண்டியரா 8 மணிக்கு கண்டவன் பின்னாடியும் போய் பிரச்சனையில மாட்டல. அன்வாலண்டரியா நடக்கிற விஷயம், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற விஷயம். அந்த பொண்ணு ஒரு விக்டிம். மேலும் மேல நீங்க இங்க போகாத, இவ்வளவு மணிக்கு போகாத, அங்க போகாத, இங்க போகாதன்னு சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நம்ம நாட்டுல முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, பொண்ணுங்களை இப்பவும் வெளியே விடலாம், இதுக்கும் அனுப்பலாம், அதுக்கும் அனுப்பலான்னு உங்க ஒரு ரீல்ல எட்டி மிதிச்சு பின்னாடி அனுப்பிடுறீங்க சொசைட்டியை. ஐ எம் நாட் சேயிங் உங்களோட எண்ணம் அதுதான், பட் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் அதுலேருந்து வருது. இப்போ அந்த ரீலோட ஆடியன்ஸ்லாம் என் வயசு ஆடியன்ஸ் தான். ஆஸ் ஐ செட். ஸோ ஒரு பையன் வந்து அவன் ராத்திரி ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகிறான்னு வச்சுப்போம். அவன் தங்கச்சியும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேனே அப்படின்னு கேட்கும். அந்த பையனே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பழைய ஐடியாலஜிலேருந்து வெளியே வந்து சரி நம்ம தங்கச்சியும் வெளில போட்டுவோம், நம்மளும் தானே போகிறோம் அப்படின்னு வெளியே விடுவான். நீங்கள் ஒரு ரீல் போடுவீங்க, நீங்கள் வந்து என் பொண்ணை காப்பாற்றுவீங்களா? அலிகேட்டர்ஸ் இருக்குல்ல லேக்கில், இப்படிலாம் நீங்கள் ரீல் போட்டு பயமுறுத்துனீங்கன்னா ஆமால இதெல்லாம் வெளில நடக்குதுல்ல, நான் ஏன் தங்கச்சியை வெளியே அனுப்பணும்னு அழகாக அந்த பொண்ணு ரெடியாகி வந்திருக்கோம். உள்ள போ, எல்லாம் இதுக்கு வெளியே வர நைட்டு அப்படின்னு உள்ள அமுச்சு விட்டுருவான். இதுதான் நடக்கும் இந்த ரீலோட விளைவு. அந்த ரீல் பார்த்தாச்சு. நம்ம அண்ணாவோட இன்னொரு ரீல் பார்ப்போம். யா ஓ டியர் சொசைட்டி, there are two kinds of men. One protects women, another destroys women. Get away from her. Leave her alone. We share the gender, not the kind. ஸோ இவரும் ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னு காப்பாற்ற போயிருக்காரு. பட் அவன் ஷர்ட்டை கழுத்தி அந்த பொண்ணுக்கு காப்பாற்ற கொடுத்துருக்கான். ஆக்சுவல் கெட்டவன் ஆல்ரெடி கட்டி தொங்க வச்சுட்டாங்க. அவன் நம்ம கிட்ட சிக்கலை, நம்ம அவன் கிட்ட சிக்கிக்கிட்டு அவன் நம்ம கிட்ட சிக்கிட்டோம். இது மூலியமா அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் அ மேன் பட் நாட் ஆல் மென் அப்படின்னு சொல்றாரு. சவுண்ட்ஸ் ஃபெமிலியர். இப்போ நம்ம வெளியே போய் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஆண் காப்பாளர்கள் வெளியே இருக்காங்க. அதை அண்ணா இங்க தெளிவா சொல்றாரு. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானா அந்த பொண்ணை காப்பாற்ற 1க்கு 2 ஆண்கள் வெளியே வராங்க. இவ்வளோ தங்க பிள்ளைகள், இவ்வளோ தங்கமான ஆண்கள் நம்ம ஊர்ல இருக்கும்போது நீங்க எதுக்கு நான் பயப்படுறீங்க பெண்களை வெளியே விட? நாட் ஆல் மென் நீங்களே சொல்றீங்களே, இட்ஸ் ஆல்வேஸ் அ மேன் பட் நாட் ஆல் மென். நீங்க விடலாமே, தைரியமா உங்க பெண்களை வெளியே விடலாமே. அண்ணா வந்து போடுற எல்லா வீடியோவுமே குப்பை வீடியோலாம் நான் சொல்ல மாட்டேன். குப்பைக்குள்ளே தோண்டி எடுத்தீங்கன்னா புதையல் மாதிரி 1-2 இருக்க தான் செய்யும். பட் ஒரு 2-3 வீடியோ அவர் ரொம்ப நல்லதாக போட்டிருக்காரு. அதில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட ஒளிஞ்சிருக்கும். டீக்ரெடிட் பண்ண மாட்டேன் அண்ணன். அவர் நல்ல வீடியோவே போட்டதில்லை, நல்ல வீடியோலாம் போட்டிருக்காரு. You are not influencing women to develop character and understand what you're trying to say. You're just trying to build toxic men who control women. நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல, பட் அதுதான் உங்கள் ரீலோட விளைவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அவரை பார்க்குறவங்க இது கிடையாது உலகம், இப்படி இருக்கக்கூடாது உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் தட் இஸ் இட். Me attending a porn audition. டேட்டும் பண்ணக்கூடாது, பிரேக்கப்பும் பண்ணக்கூடாது, ஆனால் பேசாமல் கல்யாணமும் பண்ணக்கூடாது, ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு டிவோர்ஸும் வாங்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு புரியலை.